பாரிஸ் ஒலிம்பிக் கொண்டாட்டம். ஒலிம்பிக் ஒவ்வொரு விளையாட்டு வீரர்களும் உச்சரிக்கும் தாரக மந்திரம். அதில் பங்கேற்று பதக்கம் வெல்வதே வாழ்நாள் லட்சியமாக இருக்கின்றது. பகைமை, வெறுப்புணர்வு, வேறுபாடுகளை மறந்து உலகின் அனைத்து நாடுகளையும் ஒன்றிணைக்கும் மாபெரும் சக்தி ஒலிம்பிக்கு உண்டு. வரலாற்று சிறப்பும் நீண்ட பாரம்பரிய கலாச்சாரமும் கொண்ட ஒலிம்பிக் போட்டி 4 ஆண்டுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது. இதன்படி 33வது ஒலிம்பிக் விளையாட்டு திருவிழா பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நாளை வெள்ளிக்கிழமை தொடங்குகிறது. 100 ஆண்டுக்கு பிறகு பாரிஸுக்கு ஒலிம்பிக் திரும்புவது கூடுதல் விசேஷமாகும். 1924ஆம் ஆண்டில் இதே பாரிஸில் ஒலிம்பிக் நடந்தபோது 44 நாடுகளை சேர்ந்த 3089 வீர வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். ஆனால் இப்போது 206 நாடுகளிலிருந்து 10,500க்கும் மேற்பட்ட வீரர்கள் தடம் பதிக்கிறார்கள். இவர்கள் 329 தங்கப்பதக்கத்துக்கு மல்லுக்கட்ட காத்திருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே சுட்டிக்காட்டி சொல்ல வேண்டும். இந்த பிரம்மாண்டமான போட்டிக்காக பிரான்ஸ் 83,000 கோடி செலவிட்டுள்ளது. இதுவரை இல்லாத ஒரு அம்சமாக இந்த முறை தொடக்க விழா ஸ்டேடியத்திற்கு வெளியே பாரிஸ் நகரில் பாய்ந்தோடும் சென் நதியில் வித்தியாசமான முறையில் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தொடக்க விழா அணிவகுப்பில் வீர வீராங்கனைகள் ஏறக்குறைய 100 படகுகளில் 6 கிலோமீட்டர் பயணிக்க இருக்கிறார்கள். இதுவே நம் அனைவரையும் பரவசத்தில் ஆழ்த்த போகிறது. போட்டிகளில் வழக்கம் போல் அமெரிக்காவை ஆதிக்கம் செலுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 592 பேரை களமிறக்கும் அமெரிக்கா 123 பதக்கங்கள் வரை வெல்லும் என்று தரவுகள் மற்றும் வீரர்கள் செயல்திறனை ஆராய்ந்து அதன் அடிப்படையில் பிரபல நிறுவனம் ஒன்று கணிப்பு வெளியிட்டுள்ளது. அடுத்த இடங்களை சீனா, இங்கிலாந்து பிடிக்குமாம். உக்ரைன் மீது போர் தொடுத்துள்ள ரஷ்யா மற்றும் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படும் பெலாரஸ் ஆகிய நாடுகளுக்கு சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி தடை விதித்துவிட்டது. இதனால் அந்த இரு நாட்டை சேர்ந்தவர்கள் பொதுவான வீரர்கள் என்ற பெயரில் ஒலிம்பிக்கில் கலந்து கொள்கிறார்கள். தொடக்க விழா அணிவகுப்பில் அவர்களுக்கு இடமே இல்லை. இந்தியாவை எடுத்துக்கொண்டால் 117 வீர வீராங்கனைகள் மொத்தம் 16 வகையான விளையாட்டுகளில் பங்கேற்கிறார்கள். ஒலிம்பிக் பதக்க மேடை இலக்கு திட்டத்தின் கீழ் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்காக இந்திய வீர வீராங்கனைகளுக்கு மத்திய அரசு மொத்தம் 470 கோடி ரூபாய் செலவிட்டுள்ளது. அதாவது பல வெளிநாடுகளில் பயிற்சி முகாம், பிரத்யேகமான பயிற்சியாளர் நியமனம் ஆகியவற்றுக்கான செலவினம் இதில் முக்கியமானது. அதிகபட்சமாக தடகள வீர வீராங்கனைகள் தங்களை சிறந்த முறையில் தயார்படுத்துவதற்கு மட்டும் 96 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஒலிம்பிக்கில் 7 பதக்கத்தை அறுவடை செய்த இந்தியா அந்த எண்ணிக்கையை இந்த முறை இரட்டை இலக்கத்திற்கு மாற்ற வேண்டும் என்பதை இலக்காக கொண்டுள்ளது. தடகளம், துப்பாக்கி சுடுதல், மல்யுத்தம், குத்து சண்டை, ஹாக்கி, பளுதூக்கல், பேட்மிண்டனில் இந்தியாவுக்கு பதக்கம் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கின்றது. கடந்த 2.5 மாதங்களாக பிரான்ஸ் முழுவதும் 400க்கும் மேற்பட்ட நகரங்களில் 10,000 பேரின் கைகளில் தவழ்ந்த ஒலிம்பிக் தீபம் நாளை பாரிஸ் ஒலிம்பிக் ஸ்டேடியத்திற்குள் நுழைந்ததும் கொண்டாட்டம் தொடங்கிவிடும். கூடைப்பந்து வீரர் லெப்ரான் ஜேம்ஸ், நீச்சல் வீரர்கள் லியோன் மார்சன், காலெப் ட்ரஸஸ், நம்பர் 1 டேபிள் டென்னிஸ் வீராங்கனை சான் ஜிங்ஸா, 24 கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்ற டென்னிஸ் வீரர் நோவாக் ஜோகோவிச், ஜிம்னாஸ்டிக் புயல் சிமோன் ஃபைல்ஸ், ஓட்டப்பந்தய வீராங்கனை ஜெல்லி அன்மராத்தான், வீரர் எலியுட் கிப்சோகி, போல்வால்ட் வீரர் அர்மன் டூப்ளடிஸ், ஸ்கேட்டிங் வீராங்கனை ரெய்சா லியால், ஈட்டியறிதல் வீரர் நிர்ஜோப்ரா என்று வசீகரிக்கும் அத்தனை நட்சத்திரங்களும் ஒரே நேரத்தில் சங்கமிப்பதால் அடுத்த 17 நாட்கள் உலகின் ஒட்டுமொத்த கவனமும் பாரிஸை நோக்கியே இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இதிலே முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம், பல நாடுகள் இந்த போட்டியில் பங்கு பெற்றினாலும் ஒலிம்பிக்கில் பங்கேற்ற குறைந்த மக்கள் தொகை கொண்ட நாடு நவ்ரு. பசிபிக் கடல் பகுதியில் அமைந்துள்ள இந்த தீவில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கை 10,834 மட்டுமே. 8வது முறையாக ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் அந்த நாடு இதுவரை எந்த பதக்கமும் வென்றதில்லை. அந்த நாட்டு தரப்பில் 100 மீட்டர் ஓட்டத்தில் வின்ஜார் ககியோ என்ற வீரர் மட்டுமே களம் காண்கிறார். இப்படி இருக்கையில் இந்த ஒலிம்பிக் போட்டிகளுக்கான டிக்கெட் விற்பனை எப்படி இருக்க போகின்றது என்று பார்க்கலாம். ஒலிம்பிக் போட்டி மொத்தம் 35 ஸ்டேடியங்களில் நடக்கின்றது. இந்த போட்டியை நேரில் பார்ப்பதற்கான டிக்கெட் விற்பனை ஆன்லைன் மூலம் நடந்து வருகிறது. இதுவரை 90 லட்சம் டிக்கெட்டுகள் விற்பனையாகி இருக்கின்றன. இன்னும் சுமார் 5 லட்சம் டிக்கெட்டுகள் விற்பனையாகவில்லை. தொடக்க விழா மற்றும் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் உள்ளிட்ட முக்கிய நிகழ்வுகளும் இதில் அடங்கும். இதில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கின்றது. இந்த போட்டியாளர்களில்
அதாவது ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் இளையவர் என்ற பெருமையை 11 வயதான சீனாவின் ஸ்கேட் போர்டிங் வீராங்கனை செங் காவ் வாவ் பெறுகிறார். இந்த போட்டியில் கலந்து கொள்ளும் அதிக வயது உடையவராக ஆஸ்திரேலிய குதிரையேற்ற வீராங்கனை மேரி ஹென்னா உள்ளார். அவர் குதிரையேற்றத்தில் ட்ரஸ்சார்ஜ் அணிகள் பிரிவில் அங்கம் வகிக்கிறார். 69 வயதான அவருக்கு இது 7வது ஒலிம்பிக் போட்டியாகும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க விஷயம். இப்படி இருக்கையில் பலரும் அந்த ஒலிம்பிக் பதக்கங்களுக்காக போட்டியிடுகிறார்கள். இந்த பதக்கங்களில் இருப்பது என்ன என்பதை பற்றி நாங்கள் சுவாரஸ்யமான தகவலை பார்க்கலாம். பாரிஸ் ஒலிம்பிக் மற்றும் அதைத் தொடர்ந்து அங்கேயே நடக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கான பாரா ஒலிம்பிக் போட்டிக்காக மொத்தம் 5084 பதக்கங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. இவற்றில் 2600 பதக்கங்கள் ஒலிம்பிக்கிலும் மீதமுள்ள பதக்கங்கள் பாரா ஒலிம்பிக்கிலும் வழங்கப்படுகிறது. வழக்கமாக ஒலிம்பிக் பதக்கங்கள் உருவாக்கத்தில் புதுமையை கண்டுபிடிக்க போட்டியை நடத்தும் நாடுகள் ஆர்வம் காட்டுவதுண்டு. கடந்த முறை டோக்கியோ ஒலிம்பிக்கை நடத்திய ஜப்பான் பயன்படுத்தப்பட்ட பழைய செல்போன்களின் உதிரிப்பாகங்களை எடுத்து மறுசுழற்சி செய்து பதக்கங்களை உருவாக்கியது. அதேபோல் பிரான்ஸ் என்றதும் நம் அனைவருக்கும் சட்டென்று நினைவுக்கு வரும் உலக அதிசயங்களில் ஒன்றான ஈபிள் கோபுரத்தின் உலோகத்தை பதக்கத்தில் அந்த நாடு தற்போது பயன்படுத்தியுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் பதக்கங்கள் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் வருமாறு: பதக்கத்தின் முன்பக்கத்தில் கிரேக்கத்தின் வெற்றி கடவுளான நைக் ஏதேன் ஸ்டேடியத்தின் முன் நிற்பது போன்றும் ஒலிம்பிக் வளையம் மற்றும் நடப்பு ஒலிம்பிக்கின் பெயரும் பொறிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பிரான்சின் தனி அடையாளமான ஈபிள் கோபுர சின்னமும் ஓரத்தில் இடம்பெற்றுள்ளது. பதக்கத்தின் பின்பக்கத்தில் ஈபிள் கோபுரத்தின் இரும்பு பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது ஈபிள் கோபுரத்தை புதுப்பிக்கும் பணியை மேற்கொண்ட போது அதிலிருந்து அகற்றப்பட்ட இரும்பு உலோகங்கள் பாதுகாப்பாக எடுத்து வைக்கப்பட்டிருந்தன. அவற்றை செதுக்கி பாலிஷ் செய்து சிறிய துண்டுகளாக அருங்கோண வடிவத்தில் பதக்கத்தின் பின்பகுதியில் பதிக்கப்பட்டுள்ளன. பார்க்க இந்தியாவின் 10 ரூபாய் நாணயம் போல் உள்ளது. ஒவ்வொரு பதக்கத்திலும் ஈபிள் கோபுரத்தின் 18 கிராம் இரும்பு அடங்கி இருக்கும். பதக்கம் 85 மில்லிமீட்டர் சுற்றளவும் 9.2 மில்லிமீட்டர் அடர்த்தியும் கொண்டது. தங்க பதக்கம் 529 கிராம் எடை கொண்டது. இது முற்றிலும் தங்கத்தால் செய்யப்பட்டது அல்ல. வெள்ளியால் உருவாக்கப்பட்ட இந்த பதக்கத்தில் 6 கிராம் தங்க முலாம் பூசப்பட்டிருக்கும். வெள்ளி பதக்கம் 525 கிராமும் வெண்கல பதக்கம் 455 கிராம் எடையும் கொண்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்படி இருக்கையில் இந்த ஒலிம்பிக்கு செல்லும் வீரர்கள், பயிற்சியாளர்கள், உதவியாளர்கள் எங்கு தங்கி இருப்பார்கள் என்ற சுவாரஸ்யமான விஷயம், அங்கே என்ன நடக்கும் என்பது விஷயம் பற்றி நாங்கள் பார்க்கலாம். ஒலிம்பிக்கு செல்லும் வீரர்கள், பயிற்சியாளர்கள், உதவியாளர்கள் ஒலிம்பிக் விளையாட்டு கிராமத்தில் தங்கியிருந்து போட்டிகளில் பங்கேற்பது வழக்கம். அது என்ன ஒலிம்பிக் கிராமம் என்று நாங்கள் பார்க்கலாம். பாரிஸ் போட்டிக்கான ஒலிம்பிக் கிராமம் செயின்ட் டெனிஸ், செயின்ட் ஆன், லிலே செயின்ட் டெனிஸ் ஆகிய 3 இடங்களில் 54 ஹெக்டேர் நிலப்பரப்பில் அடுக்குமாடி குடியிருப்புகளாக கட்டப்பட்டுள்ளது. மொத்தம் 14,250 பேர் இங்கு தங்குவதற்கு வசதிகள் உள்ளமை சிறப்பான ஒரு விஷயம். ஒலிம்பிக் கிராமத்திலிருந்து 10 கிலோமீட்டர் சுற்றளவில் 85% மைதானங்கள் இருப்பதால் 30 நிமிடங்களில் வீரர்கள் சென்று விட முடியும். இங்கு தினமும் 60,000 சாப்பாடு வரை பரிமாறப்பட உள்ளது. 500 வகையான உணவுகள் தயாரிக்கப்படுகின்றன. பிரதான உணவு உண்ணும் இடம் 3500 இருக்கை வசதி கொண்டது. வீரர்களுக்காக 30 லட்சம் வாழைப்பழம் சப்ளைக்கு ஆர்டர் கொடுக்கப்பட்டுள்ளது. 24 மணி நேரமும் செயல்படும் உடற்பயிற்சி கூடம், மருத்துவ வசதி, மினி மார்க்கெட்டும் இருக்கின்றது. எய்ட்ஸ் விழிப்புணர்வுக்காக 1988ஆம் ஆண்டு சியோல் ஒலிம்பிக்கிலிருந்து ஒலிம்பிக் கிராமத்தில் ஆணுரையை வைக்கும் நடைமுறை கடைபிடிக்கப்படுகிறது. 2021ஆம் ஆண்டு டோக்கியோ ஒலிம்பிக்கின் போது கொரோனா அச்சம் காரணமாக உடல் ரீதியான தொடர்பை தவிர்க்கும்படி போட்டி அமைப்பாளர்கள் அறிவுறுத்தினர். இந்த ஒலிம்பிக்கில் அதற்கு தடையில்லை. ஒலிம்பிக் கிராமத்தில் சிரமமின்றி கிடைக்கும் வகையில் 3 லட்சம் ஆணுரை வைக்கப்படும் என்று ஒலிம்பிக் கிராமத்தின் இயக்குனர் லாரண்ட் மிசாட் கூறியுள்ளார். போட்டி நிறைவடைந்ததும் ஒலிம்பிக் கிராமம் வீடுகளாகவும் பணியிடங்களாகவும் மாற்றப்பட உள்ளன. பெரும் எதிர்பார்ப்பை தூண்டியுள்ள இந்த ஒலிம்பிக் தோன்றிய வரலாறு என்ன என்பது பற்றி பார்க்கலாம். உலக நாடுகளை ஒரு குடையின் கீழ் இணைக்கும் மகத்தான பெருமை கொண்ட ஒலிம்பிக் விளையாட்டு தொடங்கி பல நூற்றாண்டுகள் கடந்தோடிவிட்டன. ஐரோப்பிய கண்டத்தில் உள்ள கிரேக்கம் எனும் சிறிய நாட்டில் தான் ஒலிம்பிக் தோன்றியது. தொடக்கத்தில் இந்த போட்டி கிரேக்கர்களின் மதச்சடங்குகளின் கொண்டாட்டமாகவே இருந்தது. கிரேக்க கடவுளுக்கெல்லாம் கடவுளாக விளங்கும் ஜிஎஸ் புகழை பறைசாற்றும் விழாவாக நடத்தப்பட்டது. முதலாவது ஒலிம்பிக் விழா கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 776ஆம் ஆண்டில் கிரீஸில் உள்ள இயற்கை வளம் மிக்க ஒலிம்பியாவில் நடைபெற்றது. இது மத பண்டிகையாக 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை அரங்கேறியது. இந்த ஒலிம்பிக் விழா காலத்தில் கிரேக்க நகரங்களுக்கு இடையே போர் நிறுத்த உடன்படிக்கை அமுலில் இருக்கும். போருக்கு தயாராகுவதற்கு உதவக்கூடிய வகையில் ஓட்டப்பந்தயம், குத்துச்சண்டை, மல்யுத்தம், ஈட்டியறிதல், குதிரையேற்றம் உள்ளிட்ட போட்டிகள் நடாத்தப்பட்டன. அந்த காலகட்டத்தில் போர் தொடர்பான தகவல்களை விரைந்து சென்று சொல்ல வேண்டிய சூழ்நிலை நிலவியதால் நீண்ட தூர ஓட்டத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது.
இந்த போட்டியில் வெல்பவர்களுக்கு வெற்றி வீரர் என்ற பட்டம் கிட்டியது. அத்துடன் வெற்றி பெற்றவர்களுக்கு ஆலிவ் மரக்கிளையால் செய்யப்பட்ட கிரீடம் தலையில் சூட்டப்பட்டது. ஆரம்ப காலத்தில் நடந்த ஒலிம்பிக் போட்டிகள் ஆச்சரியம் அளிக்கும் வகையில் தான் இருந்தது. போட்டியில் கலந்து கொள்ளும் வீரர் ஆடை அணியாமல் நிர்வாணமாக மட்டுமே பங்கேற்க முடியும். காலணிகளும் அணியக்கூடாது. கிரேக்கர்கள் மட்டுமே இந்த போட்டியில் கலந்து கொள்ள முடியும் என்பது உட்பட பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன. பிற்காலத்தில் ரோமானியர்கள் இந்த போட்டியில் கலந்து கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டது. பெண்கள் போட்டியில் பங்கேற்க அனுமதி மறக்க பட்டதோடு அதனை பார்க்கவும் தடை போடப்பட்டிருந்தது. அதனை மீறும் பெண்களுக்கு மரண தண்டனை என்ற நிலைதான் இருந்தது. கிரேக்கர்களால் கோலாகலமாக கொண்டாடப்பட்ட ஒலிம்பிக் போட்டிக்கு ரோமானியர்கள் படையெடுப்பால் பேரிடி விழுந்தது. ரோமானியர்கள் படையெடுப்புக்கு பிறகு அந்த போட்டி சிதிலமடைந்து சின்னாபின்னமானது. களை இழந்து போன ஒலிம்பிக் போட்டிக்கு கிபி 393 ஆண்டில் ரோமானிய பேரரசர் முதலாம் தியோடசியஸ் தடை விதித்தார். அவருக்கு பிறகு ஆட்சி பொறுப்பேற்ற அவரது மகன் 2ஆம் தியோடசியஸ் ஆட்சியில் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற மைதானம் உள்ளிட்ட சுவடுகள் இடிக்கப்பட்டு மண்ணோடு மண்ணாகின. இனிமேல் நடக்க வாய்ப்பே இல்லை என்று எல்லோரும் மறந்து போன ஒலிம்பிக் போட்டிக்கு 1400 ஆண்டுகளுக்கு பின்னர் பிரான்ஸ் நாட்டு வரலாற்று ஆராய்ச்சியாளரும் கல்வியலாளருமான பியாரோ டி கோபர்டின் புத்துயிர் அளித்தார். 1884 ஆண்டில் அவர் 12 நாடுகளை சேர்ந்த 75 பிரதிநிதிகளை ஒன்று திரட்டி ஆலோசனை நடத்தினார். அதில் ஒலிம்பிக் பிறந்த இடமான கிரீஸ் நாட்டில் நவீன ஒலிம்பிக்கின் முதலாவது போட்டியை நடத்துவது என்று முடிவு மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி முதலாவது நவீன ஒலிம்பிக் போட்டி 1896 ஆண்டு கிரீஸ் தலைநகர் ஏதென்ஸில் ஏப்ரல் 6ஆம் திகதி முதல் 15ஆம் திகதி வரை நடந்தது. இதில் ஜிம்னாஸ்டிக், தடகளம், டென்னிஸ், சைக்கிளிங், வால் சண்டை, நீச்சல், பளுதூக்குதல், மல்யுத்தம், துப்பாக்கி சுடுதல் ஆகிய 9 விளையாட்டுகள் இடம்பெற்றன. 14 நாடுகளை சேர்ந்த 241 வீரர்கள் கலந்து கொண்டனர். பெண்களுக்கு போட்டி எதுவும் நடத்தப்படவில்லை. அதன் பிறகு ஒலிம்பிக் போட்டி 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 1900ஆம் ஆண்டு பாரிஸில் நடந்த 2வது ஒலிம்பிக் பெண்களுக்கான போட்டிகள் முதன்முறையாக அறிமுகமானது. உலக போர் காரணமாக 1916, 1940, 1944ஆம் ஆண்டுகளில் நடைபெற இருந்த ஒலிம்பிக் போட்டிகள் ரத்து செய்யப்பட்டது. கொரோனா தாக்கம் காரணமாக கடந்த ஒலிம்பிக் போட்டி ஒரு ஆண்டு தள்ளி போடப்பட்டு 2021ஆம் ஆண்டு டோக்கியோவில் நடந்தமையும் குறிப்பிடத்தக்கது. பார்க்கலாம், இப்படி பல சுவாரஸ்யங்களை, பல வரலாறுகளை கொண்ட இந்த ஒலிம்பிக் போட்டி பாரிஸில் நாளை தொடங்க இருக்கின்றது. இது தொடர்பான சகல விஷயங்களையும், சகல அப்டேட்ஸ்களையும் நாங்கள் உங்களுக்கு தர தயாராக இருக்கின்றோம். மறக்காம இது தொடர்பான கருத்துக்களை, உங்கள் கேள்விகளை கமெண்ட்ஸ்ல நீங்கள் பதிவிடலாம். இத்துடன் இந்த காணொளி நிறைவடைகின்றது. இந்த காணொளி தொடர்பான உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல நீங்கள் பதிவிடலாம். மீண்டும் அடுத்த காணொளியோடு சந்திக்கலாம். மறக்காம அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.